எவ்ரி இன்ச் பாலச்சந்திரன் சார் வந்து நீ இப்படி பண்ண அப்படி பண்ண அங்க நட இந்த நட இங்க நிறுத்து அப்படியெல்லாம் அப்படி கோடு காமிப்பாரு. வருகவே வருகவேங்கிற பாட்டு அந்த ஆமா இதே மாதிரி ஃப்ளோர்ல அந்த சைட்ல அவங்களுக்கு நடந்துட்டு இருந்தது, இந்த பக்கம் எனக்கு மேக்கப் டெஸ்ட் நடந்துட்டு. கலைங்கிறது அப்படி ஒரு வாழ்க்கை, அந்த லைஃப் அதுல இருக்கு. உங்களுக்கு அந்த ஏஜ் போறதே தெரியாது. கலைமாமணி டாக்டர் ஜெயசித்ரா அவர்களை தான் நம்மளாம் சந்திக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். ஜெயா டிவியின் ஆல்பம் உங்களை மிக அன்புடன் வரவேற்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருகை தந்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி 200க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்கீங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், வேற ஏதாவது பாக்கி இருக்கா? சவுத் இந்தியன் லாங்குவேஜ். எல்லா சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்லயும் நடித்து 70-80களில் மிகவும் பேசப்பட்ட மிகவும் பிரபலமாக இருந்த ஒரு நடிகை நீங்க இல்லையா மேம்? ஜெயசித்ரா அப்படின்னாலே எங்களுக்கு ஞாபகம் வருது வந்து ஒரு நல்ல சிறந்த நடிகை மட்டும் இல்ல, தைரியமான பெண்மணிங்கிற ஒரு இமேஜ் உங்களுக்கு எப்பவுமே இருக்கு இல்லையா? உங்களுக்கு லக்ஷ்மிங்கிற இயற்பெயரை மாற்றி அமைத்தது மிஸ்டர் KS கோபாலகிருஷ்ணன் அவர்கள். ஜெயசித்ரான்னு வழங்கினது வந்து மிஸ்டர் KS கோபாலகிருஷ்ணன் அவர்கள். 200 படங்கள்ல நடிச்சது மட்டும் இல்ல, தயாரிப்பாளராக இருந்திருக்கீங்க, ஸ்டோரி ரைட்டரா இருந்திருக்கீங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருந்திருக்கீங்க, இயக்குனரா இருந்திருக்கீங்க. இத்தனை முகங்கள், அழகான முகங்கள் எல்லாமே இதுலேருந்து சற்றே நீங்க உங்களையே திரும்பி பார்க்கும் பொழுது இத்தனை வருட காலம் நீங்க கடந்து வந்திருக்கீங்க, சினிமா துறையில சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கீங்க, இன்னும் இருந்துகிட்டு இருக்கீங்க. உங்க மனநிலை எப்படி இருக்கு, ஷேர் பண்ணிக்கோங்க மேம். இத்தனை வருஷம் போனதே எனக்கு தெரியல, ஏன்னா இப்பதான் வந்த மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்னா கலைங்கிறது அப்படி ஒரு வாழ்க்கை, அந்த லைஃப் அதுல இருக்கு. உங்களுக்கு அந்த ஏஜ் போறதே தெரியாது. ஏன்னா மனசு எப்பவுமே இளமையா வச்சுக்கணும் அதுக்கு. அதனால்தான் பார்க்கறதுக்கும் இளமையா இருக்கீங்க. ஸோ அதனால ஐ ரியலி என்ஜாய் மை ப்ரொஃபஷன். அண்ட் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்ததுக்கு காரணமே நான் ஒர்க் பண்ண தயாரிப்பாளர்களோடனும் அண்ட் இயக்குனர்களோடும் அவங்க எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னை இத்தனை துறையில கொண்டு வந்து சேர்த்தது. உங்களுடைய முதல் படம் குருத்தி மகன் இல்லையா? அதை பற்றின சற்று அறிமுகம் தேவை எங்களுக்கு. நீங்க வந்து உங்க அம்மாஜி வாஸ் an actress இல்லையா, நடிச்சிருந்தாங்க. அப்ப எப்படி நீங்க திரைத்துறைக்கு வந்தீங்கிறத கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி உங்க ஃபிளாஷ்பேக் வந்து தெரியறதுக்கு நேயர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. என்னுடைய தாயார் பேர் வந்து அம்மாஜி. அவங்க வந்து திரையுலகத்துல தெலுங்கு, தமிழ் படங்கள் நடிச்சிருக்காங்க. தமிழ்ல மகாவீர பீமன், சிவகாமி போன்ற படங்கள், தெலுங்குல வந்து அன்னதாத்தா, ரோஜுலு மாராய், இந்த டைகர் ராமுடு, இது போன்ற சில படங்கள்லாம் நடிச்சதுனால திரையுலகத்துல அம்மாஜிங்கிறது யாருங்கிறத பேசப்பட்டது. அதுக்கப்புறம் விட்டலாச்சாரியா சார், அவர் வந்து பீதல பாட்லுன்னு சொல்லிட்டு பீதல பாட்லு படத்துல வந்து நாகேஸ்வரராவ் சாருக்கு ஒரு ஹீரோயினை தேடிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க ரொம்ப யங்கா இருக்கும்னு கேள்விப்பட்டோம், ரொம்ப சின்ன பெண்ணா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மிஸ்டர் KS கோபாலகிருஷ்ணன் கிட்ட அறிமுகப்படுத்தி அங்கேருந்து ஆரம்பிச்சது. ஏன்னா 12 வயசு அப்போ நாகேஸ்வரராவ் சார் பக்கத்துல ஆக்ட் பண்றதுக்கு ரொம்ப சின்னவளா இருந்தேன். அண்ட் வாய்ஸ் கூட மெச்சூரிட்டி இல்லை, குழந்தை மாதிரி இருந்தது. பட் அந்த ஸ்பார்க் அவர் கண்டுபிடிச்சார். என்னைக்கும் இந்த குழந்தை வந்து ஒரு பெரிய நட்சத்திரமா வருங்கிற ஸ்பார்க் விட்டலாச்சாரியா சார் கண்டுபிடிச்சு, அது KSG சார் அப்போ குரத்தி மகனுக்கு அந்த மாதிரி ஏஜ் ஸ்பேன்ல வந்து ஒரு கேரக்டருக்கு ஒரு அந்த குரத்தி மகனுடைய பேருக்கு தேடிக்கிட்டு இருக்கும்போது இவர் அவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ண, அவர் அப்புறம் என்ன ஸ்கூல்ல இருந்து அழைச்சின்னு வந்து ஸ்கூல்ல இருந்து அழைச்சின்னு வந்து அந்த மாதிரி மேக்கப் டெஸ்ட் எல்லாம் போட்டு, அப்போ ஆதிபராசக்தி ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது. வருகவே வருகவேங்கிற பாட்டு ஆமா இதே மாதிரி ஃப்ளோர்ல அந்த சைட்ல அவங்களுக்கு நடந்துட்டு இருந்தது, இந்த பக்கம் எனக்கு மேக்கப் டெஸ்ட் நடந்துட்டு இருந்தது. ஸோ அப்படி ஆரம்பிச்சது நெவர் டர்னிங் பேக். ஆமா, இட்ஸ் ஆல் ஹிஸ்டரி. உங்களுடைய புகைப்படம் என்ன தருணத்துல எடுத்தது இது? பக்த போத்தனான்னு குழந்தை நட்சத்திரமா இருக்கும்போது பக்த போத்தனான்னு ஒரு படம் ஒண்ணு. ஓ சரி சரி.
அதுல கும்மடி சாரும் அஞ்சலி தேவி அம்மாவுக்கு டாட்டரா நடிச்சிருந்தேன் நான். ஓ சரி, இது தெலுங்கு பட ஸ்டில் இது இல்லையா? தெலுங்கு படம் செட்டுல வந்து இந்த ஸ்டில் எடுத்திருக்காங்க. எடுத்து அது ஒரு ஞாபகார்த்தமா சைல்டு ஆர்டிஸ்டா எத்தனை வருஷமா இருக்கீங்க மேம் சினிமா இண்டஸ்ட்ரியில? 72ல வந்தேன். சினிமா துறையில நீங்க வந்து சொல்றத பார்த்தா, நீங்க பேசுறத பார்த்தா, இட் லுக்ஸ் லைக் யூ டுக் இட் as a passion இல்லையா? நீங்க காதலிச்சிருக்கீங்க சினிமாவை. ரொம்ப நேசிச்சிருக்கேன். ஆமா, ரொம்ப நேசிச்சிருக்கேன். வாழ்க்கையிலேயே யாரை நேசிச்சிருக்கேன்னா ப்ரொஃபஷனல் தான். ஓகே. ஸோ அங்கேருந்து தொடர்ந்த பயணம் வந்து வெவ்வேறு முகங்கள் வந்து நீங்க தயாரிப்பாளராக இருந்திருக்கீங்க, அப்புறம் வந்து ஸ்டோரி ரைட்டரா இருந்திருக்கீங்க, டைரக்டரா இருந்திருக்கீங்க. இப்ப நடுவுல வந்து ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் நீங்க வந்து நீங்களே நடிச்சு தயாரிச்ச படம் இல்லையா? அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த படம், புதிய ராகம். அந்த தயாரிப்பாளருங்கிற கோணம் எப்போ உங்களுக்குள்ள அவதாரம் எடுத்தது? அது எப்ப பண்ணணும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க? நான் ரொம்ப நாளாவே வந்து நிறைய படங்கள் நடிச்சு ஒரு சின்ன கேப், குழந்தை பிறந்த அந்த கேப்ல வந்து டைரக்ஷன் பண்ணணுங்கிறது என் மனசுல இருந்துகிட்டே ரொம்ப நாள் ஆசை. ரொம்ப நாளா இருந்துகிட்டே இருந்தது. அது அடித்தளத்துல எங்கேயோ இருந்துகிட்டே இருந்தது பண்ணணும்ட்டு. அதனால தான் சில ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது என்னுடைய கான்ட்ரிபியூஷன்லாம் சொல்லுவேன் நான். அப்புறம் ஷார்ட் எப்படி வைக்கிறாங்க, எப்படி லைட்டிங் பண்றாங்க, எப்படி லென்ஸ் யூஸ் பண்றாங்க, அதெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிட்டே இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ஸ், எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து நம்ம அப்போ வந்து என்னை வச்சு டைரக்ட் பண்ணணுங்கிற துணிச்சல் எந்த ப்ரொடியூசருக்கும் தடார்னு வந்துடாது. அதனால நானே தயாரிச்சு இயக்கியிருந்தேன் அந்த படத்தை. இல்ல, இந்த காலகட்டத்துல வந்து ஒரு நடிகைக்கு திருமணமாகி குழந்தை பெற்று மீண்டும் நடிகையா அக்செப்ட் பண்ற காலகட்டம். அந்த காலகட்டங்கள்ல அந்த மாதிரி கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி அந்த தைரியம் நிறைய இயக்குனர்களுக்கு இருந்திருக்காது. அந்த தருணத்துல நீங்க ஆரம்பிச்சீங்க இல்லையா, தயாரித்து இயக்கி இந்த படங்கள்ல நடிச்சிருக்கீங்க. முக்கியமா வந்து உங்களை நீங்க நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கீங்க, வெவ்வேறு விதமான கதாபாத்திரங்கள் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்கீங்க. நாங்களாம் வந்து மறக்க முடியாத கதாபாத்திரம் திரு கே பாலச்சந்தர் அவர்களுடைய சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்துல அந்த கதாபாத்திரம் இன்னைக்கும் வந்து மக்களிடையே இது பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு கதாபாத்திரம் இல்லையா? என்ன ஒரு தைரியமான இந்த சட்டையர், அந்த ஒரு தெனாவட்டு இல்லையா, அருமையான கதாபாத்திரம். அதை பத்தி நீங்க விவரிக்கணும். அந்த ரொம்ப ரசிச்சு லவ் பண்ண கேரக்டர். அப்பதான் வந்து நான் வந்துகிட்டு இருக்கேன், ஸ்டெப் பை ஸ்டெப் ஏறிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஜெயசித்ரா இந்த ரோலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசி. இல்லைங்க, அது என்னமோ உங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்ட கதாபாத்திரமா இருந்தது. அந்த துருன்னு பேசுறது, தைரியம். சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த பேர் வரும். அது கரெக்ட். ஆமா, அது பண்ணும்போது ஒரு எக்ஸாமினேஷன் மாதிரி தான் அது. அதுவும் என்ன மாதிரி ஒரு சிகரத்துக்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். அவங்க கிட்ட பேர் வாங்கணுங்கிறது ஒரு கடினமான ஒரு யாகம்னு சொல்லலாம். ஸோ அந்த கேரக்டரை ரொம்ப நேசித்தேன் நான். ஏன்னா எவ்ரி இன்ச் பாலச்சந்தர் சார் வந்து நீ இப்படி பண்ண, அப்படி பண்ண, அங்கே நட, இந்த நட, இங்கே நிறுத்து, அப்படியெல்லாம் அப்படி கோடு காமிப்பார். அவ பண்ணிடுவா அந்த கான்ஃபிடென்ஸ் அவர். ஸோ அந்த கதாபாத்திரத்துக்கு யாரை தேர்ந்தெடுத்தால் சரியா இருக்கும்ன்ற எண்ணிக்கை, அவருடைய அந்த அந்த உறுதி, பண்ணா சரியா இருக்கும் அப்படின்ட்டு அவர் அதை தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் லொடன்னு நிறைய வசனங்கள். அது வந்து கதாபாத்திரத்துக்கு அழகே அதுதான். அது ஒண்ணும், அந்த சாக்கெட்டு போடுறது ஒண்ணும், அந்த டொட்டோடாயின்னு சொல்லிட்டு அந்த டைமிங்ல போடுறது ஒண்ணும். ஆமா ஆமா, ரொம்ப அருமையா அந்த கேரக்டர் உருவாச்சு. மற்ற கேரக்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி. அதில் எஸ்பெஷலி வந்து அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனு, இந்த புஷ்பா கேரக்டர், அவருடைய டாட்டர் பேர் புஷ்பா, அந்த பேர் தான் இதுக்கு வச்சாரு. அந்த கேரக்டர் எப்படி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பயங்கர கன்ஃபியூஷன். ஏன்னா ஒரு பக்கம் கமல் அவர்களுடைய ஒரு கேரக்டர் ஒன்று வந்துகிட்டு இருக்கும், சிவகுமார் சார் அது ஒரு சிம்பத்தட்டிக் ரோல், அது வந்து இந்த கேரக்டரை நேசிக்கும். சொல்ற நேரத்துல அந்த கேரக்டர் ஸ்லிப் ஆகுவாங்க. ஸோ எப்படி முடிக்கணுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து கடைசியில் இது இப்படி தீர்மானம், எல்லாம் தரையில் உட்காருவோம் ஃபேமிலி மாதிரி உட்காந்துட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ட்டு. அப்புறம் they came to a conclusion, இந்த கேரக்டரோட தான் முடிக்கணும் அப்படின்னு கன்க்ளூஷன் வந்து அது பிச்சுக்கிட்டு போச்சு. அந்த வெரி பிக் டர்னிங் பாயிண்ட். டெஃபினட்டா இன்னைக்கும் வந்து இந்த புஷ்பாங்கிற கதாபாத்திரம் யாராலையும் வந்து மறக்க முடியும்.